வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேடூர் ஸ்ரீ செமர்லாங் பாலர் பள்ளிக்கு 30,400 ரிங்கிட் நன்கொடை பொதுப்பொழிவை ஏற்படுத்தினார் டத்து சிவனேசன். பேடூர் வட்டாரத்தில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் வளர்த்து வருவதோடு இங்குள்ள தமிழ் பள்ளிக்கு நம் மாணவர்கள் செல்வதை உறுதி செய்து வரும் ஸ்ரீ செமர்லாங் பாலர் பள்ளி டத்து சிவனேசனின் ஆக்கப்பூர்வ செயல்பாட்டினால் 30,400 ரிங்கிட் செலவில் பொதுப்பொழிவை கண்டது. இப்பள்ளியின் தேவைகள் குறித்து பள்ளி நிர்வாகம் பல ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை பலரிடம் முன்வைத்தும் அவை தீர்வு எட்டாத நிலையில் சுங்கை சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மனிதவளம் சுகாதாரம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய நல்வாழ்வுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஜத்து சிவனேசனின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட குறுகிய காலத்திலேயே அப்பள்ளியின் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு பொதுப்பொழிவை கண்டது. இப்பாலர் பள்ளியின் தேவைகள் நிறைவு பெற்று பொதுப்பொழிவை எட்ட 30,400 ரிங்கிட் செலவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு நம் மாணவர்கள் செல்வதை தொடர்ந்து உறுதி செய்து வரும் இப்பாலர் பள்ளியின் சேவைகளை நிறைவு செய்ததில் தாம் நிறைவு கொள்வதாக கூறிய ஜத்து சிவனேசன், இவ்வட்டாரத்தில் இயங்கும் ஒரே தமிழ் பாலர் பள்ளியான இப்பள்ளியிலிருந்து 1ஆம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்கள் இங்குள்ள துன் சம்பந்தன், பீடர் தகன் தோட்டம், பிகாம், பன்னோட்டப்பன் தோட்டம் ஆகிய தமிழ் பள்ளிகளில் தங்களின் ஆரம்ப கல்வியை தொடரும் உத்தரவாதத்தை ஸ்ரீ செமர்லாங் பாலர் பள்ளி வழங்குவதாகவும் தெரிவித்தார். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பெரியதொரு நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு காலமாக 43 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை நம்ம நடத்திட்டு வரோம். இந்த வருடம்லாம் முதல் முறையாக நாங்கள் எங்கேயோ உதவிகளை தேடி அலைஞ்சோம். அங்கெல்லாம் கிடைக்காத உதவியை டாக்டர் அவர்களை பார்த்த பிறகு நமக்கு கிடைச்சிது. இதற்கு முன்பாக டாக்டர் வீரசிங்கம் அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கும்போது அவர் செய்திருந்தார் நாட்டார் நேசர். இந்த 30 வருடத்திற்கு பிறகு இப்போது நமக்கு இந்த புதிய மேஜை நாற்காலிகள், அது மட்டும் அல்லாமல் அந்த கை கழுவும் இடம் அதையும் இல்லாமல் இருந்தது. கைப்பில் கழுவிக்கிற குழந்தைகள் இப்போது அந்த கை கழுவும் இடத்தையே அழகாக சீரமைத்து கொடுத்து அந்த இடத்தையும் அவர் செய்து கொடுத்திருந்தார். இப்படி ஒரு தாவார நிலையில் நின்று நம்ம பேசக்கூடிய அளவிற்கும் குழந்தைகளை மழையில் நனையாமல் வருவதற்கும் இப்படி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு இந்த வேலையில் மறுபடியும் பெரியதொரு நன்றியை கொடுக்கிறது. சுமார் 36 ஆண்டுகளாக ஸ்ரீ செமர்லாங்கின் கல்வி பயணம் தொடரும் நிலையில் இப்பள்ளியின் புதிய பொழிவுக்கு மட்டுமின்றி விளையாட்டு போட்டிக்கும் தொடர்ந்து டத்து சிவனேசன் வழங்கி வரும் ஆதரவும் உதவியும் பாலர் பள்ளி நனி சிறந்த இலக்கை நோக்கி பயணிக்க பெரும் நம்பிக்கையாக இருப்பதாக கூறினார். ஜத்து சிவனேசனின் வருகையின் போது அவரை மழலைகள் பெரும் உற்சாகத்தோடு வரவேற்ற வேளையில் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் அவரது பங்களிப்பால் ஸ்ரீ செமர்லாங் பாலர் பள்ளியின் புதுப்பொழிவை கண்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.